தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியது. இருதரப்பில் இருந்தும் ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இருநாட்டு ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று மாலை நேரத்தில் முப்படை அதிகாரிகள் அவர்கள் அந்த ஆபரேஷன் சிந்தூர் பற்றி முழுமையான விளக்கம் அளித்தார்கள் செய்தியாளர் சந்திப்பில். அப்போதே இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இடையே பேச்சுவார்த்தை நாளை நடைபெற உள்ளது என்பதை சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன். ராணுவ அதிகாரிகளிடையே பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. ஏதும் முடிவுகள் எட்டப்பட வாய்ப்பு இருக்கிறதா? உங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல்களை பதிவு பண்ணுங்க. அது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி 12 மணிக்கு இந்தியா பாகிஸ்தான் டைரக்டர் ஜெனரல் மட்டத்திலான பேச்சுவார்த்தை தொடங்கி இருப்பதாக தற்போது ராணுவ தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட போதே அடுத்த கட்டமாக இன்று நண்பகல் 12 மணிக்கு கூடி பேசுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. இரண்டு நாடுகளுடைய அதிகாரிகள் ஹாட்லைன் மூலமாக இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். இந்திய தரப்பிலிருந்து மேஜர் ஜெனரல் ராஜீவ் காய், அதே போன்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து காசிப் அப்துல்லா ஆகியோர் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான முடிவு எடுக்கப்பட்ட போது என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமை தொடர வேண்டும் என்பதுதான் முதற்கட்டமாக இன்றைய பேச்சுவார்த்தையிலும் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் போர் நிறுத்தத்துக்கு பிறகு போர் நிறுத்த அந்த உடன்படிக்கையை மீறியது அது தொடர்பாக தொடர்ந்து இன்றைய தினமும் இந்திய அதிகாரிகள் கேள்வி எழுப்ப இருக்கிறார்கள். மேலும் இந்த பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை பிடிப்பதற்கு தேவையான உதவிகளை நடவடிக்கைகளை பாகிஸ்தான் அரசு மேற்கொள்ள வேண்டும். பாகிஸ்தான் ராணுவம் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது என்ற கோரிக்கையும் இந்தியா தரப்பிலிருந்து முன்வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்தியா தேடி வரக்கூடிய தீவிரவாதிகளை இந்தியாவிடம் ஒப்படைப்பது தொடர்பாகவும் பேச்சு நடத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை தாண்டி புதிய ஒரு மட்டத்திலான பேச்சுவார்த்தை இடம்பெறாது என்ற தகவல்கள் தான் ராணுவ மட்டத்திலிருந்து கிடைத்திருக்கின்றன. தற்போதைய நிலையில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் என்ன நிலைமை தொடர்கிறதோ அதே நிலைமை தொடர வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லையில் பாகிஸ்தான் எந்த தாக்குதலையும் நடத்தக்கூடாது. மீறி தாக்குதல்கள் ஏதேனும் நடத்தப்பட்டாலோ தீவிரவாதிகள் ஊடுருவதற்கு உதவினாலோ இந்தியா உரிய பதிலளிக்கும் என்கிற தகவலையும் இன்று பேச்சுவார்த்தையின் போது இந்தியா முன்வைக்க இருப்பதாக தெரிகிறது. தற்போதைய நிலையில் ஸ்டேட்டஸ்கோ தொடர வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இந்தியா முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன, பேச்சுவார்த்தை விவரங்களுடைய கூடுதல் விவரங்கள் குறித்து முப்படையினர் இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்னதாக பிரதமர் தலைமையில் முக்கியமான ஆலோசனை நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், முப்படை தளபதிகள், படைகளுடைய தலைவர் உள்ளிட்டோர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகுதான் தற்போது 12 மணி அளவில் இந்த டிஜிஎம்ஓ லெவல் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது. பவித்ரா, தற்போது இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் கோ நிலைமையே தொடர வேண்டும் என்ற ஒரு உத்தரவாதத்தை பாகிஸ்தான் தர வேண்டும் என்ற பேச்சுவார்த்தையில் தான் இருதரப்பில் இருக்கக்கூடிய டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் பேசி வருகிறார்கள் என்ற தகவலை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.